முண்டக்கையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் நிலச்சரிவு தொடங்கி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி மீட்பு குழு தெரிவித்த தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். நிலச்சரிவு ஏற்பட்ட ஆரம்ப புள்ளியை தற்பொழுது மீட்பு குழு அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மீட்பு குழு என்ன சொல்றாங்க? அதாவது கடந்த 3 நாட்களாக இந்த வயநாடு மாவட்டம் முண்டக்கை, சூரமலை மற்றும் இந்த 3 கிராமங்களை சுற்றி நடந்திருந்த மீட்பு பணியை குறித்து நம்ம விரிவாக பார்த்து வந்தோம். தற்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய இடம் என்பது இந்த மண் சரிவின் ஆரம்ப புள்ளி தான். அதாவது முண்டக்கை பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆரம்ப புள்ளி இருக்கிறது. இந்த பகுதியில் மட்டுமே சுமார் 100 வீடுகள் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் 3 ரெசார்ட்டுகள் இங்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த 100 வீடுகள் மற்றும் 3 ரெசார்ட் என அனைத்தும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்ப்பதற்கு பெரிய பெரிய பாறாங்கற்கள் இங்கே இருக்கின்றன. நம்ம ஒரு மலை மீது நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது உண்மையல்ல. இந்த இடங்கள்ல தான் அந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தது. அந்த ஆரம்ப புள்ளியை தற்பொழுது சன் நியூஸ் குழுவும் அடைந்திருக்கிறது. இந்த இடத்திற்கு இன்று காலை முதல் மீட்பு படையினர் கனரக வாகனங்கள் உதவியுடன் இங்கேயும் மீட்பு பணியில் தேடிட்டு இருக்காங்க. அனைத்து படையினரும், அதாவது இராணுவத்தில் உள்ள அனைத்து வகை படைப்பிரிவை சேர்ந்த நிபுணர்களும் இங்க வந்திருக்காங்க. இதே பகுதியை சேர்ந்த ஒரு வனத்துறை அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ரவி என்பவர். ரவி சார், சொல்லுங்க, இந்த 3 நாள் ஆச்சு, இங்க எவ்வளவு வீடுகள் இருந்துச்சு? இதை 100க்கு மேல வீடு இருந்துச்சு. அதெல்லாம் அந்த இதுல போயிடுச்சு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு வீடு இருக்கு, பொட்டி பாதி சேதம் இருக்கு. பின்ன அந்த சைடில் இந்த ஆற்றுக்கு இங்கிட்ட தான் ஒரு 3 ரிசோர்ட்டு. அதில் ஒரு 2 டாக்டர்மார் தேசத்துலேருந்து வந்தாங்க. அவங்க அட்ரஸ் தெரியல, அவங்க மிஸ்ஸிங்காக இருக்கு. ஓகே. ஆமாம். பின்ன சரி, நீங்கள் சொல்லுங்கள். ரெசார்ட்டு மறுபடியும் 100 வீடு, இன்னும் வேறு என்னென்ன இருந்துச்சு, வேறு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ഇത് ഇവിടെ 3 റിസോർട്ട് വലിച്ചു പോയി. ഇത് വീടുകളെല്ലാം പോയി. കുറച്ച് വീടുകളുണ്ട്, അവരെ ഒഴിപ്പിച്ചാണ്. അവരെ ആദ്യം ഇവർ പറഞ്ഞിട്ട് അവരെ ഒഴിപ്പിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അങ്ങനെ കുറച്ച് വീടുകളുണ്ട്, ഒന്നും പറ്റാത്ത വീടുകൾ. എത്ര പേര് ഒരു എല്ലാ இப்போதைக்கு நமக்கு 250க்கு மேலே இருக்கு மிஸ்ஸிங்கில் இருக்கு. காப்பாற்றிருக்கு, நம்ம காப்பாற்றிருக்கு. ஆமாம். என் பேர் ஜெயன். ஆமாம். இங்க இருந்த வீடுகள் அடிச்சு செல்லப்பட அவங்களோட நிலைமை என்னாச்சு? அவங்களோட நிலைமை ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. குறைய ஆள் மிஸ்ஸிங் இருக்குது. அவங்க இன்னும் கிடைக்கணும். அதுக்கு அந்த ரெசார்ட்டில் இருந்தவங்களோட நிலைமை எவ்வளோ பேர் இருந்தாங்க? எவ்வளோ பேர் அதில் காணாம? ரிசோர்ட்டில் இருந்தவங்க எவ்வளோ நமக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை நினச்சா, நேற்று கிடைச்சது ஒரு 150 ஆள் இங்கே இருந்து அங்கே போயிருந்து. அவங்க எல்லாம் நம்ம இப்போ வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கு. ஆமாம். இங்கே ஹெலிகாப்டர் இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டாங்களா? அவங்களோட ஹெல்ப் எப்படி இருந்துச்சு? எப்படியெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு? இங்கேருந்து ஹெலிகாப்டரில் எப்போ வந்தாங்க? எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போனாங்க? ഇവിടുന്ന് 15 പേരെയാണ് ഇവിടുന്ന് ഹെലികോപ്റ്റർ വന്നിട്ട് രക്ഷപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. ഇന്നേക്ക് ഏதாவது ഹെലികോപ്റ്ററിൽ ഇല്ല, ഇന്ന് ഹെലികോപ്റ്റർ ഒന്നുമില്ല. ഇന്ന് ഇങ്ങനത്തെ പിന്നെ ആൾക്കാർ തന്നെ ഉള്ളൂ. மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கனால இந்த ரெஸ்கியூ ஏதாவது டேமேஜ் ஆகுதா, ஸ்டாப் ஆகுதா? സ്റ്റാപ്പ് വെച്ചാൽ ഇത് മൂടൽമഞ്ഞ് വന്നിട്ട് പോകാൻ പറ്റില്ല, ഒന്ന് കാണാൻ പറ്റില്ല. പിന്നെ ചളിയാണ്, ചളി പാറക്കെട്ടുകളൊക്കെയാണ് ഉള്ളത്. അതുകൊണ്ട് നമുക്ക് കടന്നു പോകാൻ പറ്റില്ല. சரி, இங்க இன்னொரு கிராமத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க, நீங்க இந்த கிராமம் தானே? இந்த கிராமம் அல்ல. இந்த கிராமம் எவ்வளவு பேர் உங்க தெரிஞ்சவங்க எல்லாம் மிஸ்ஸிங்ல இருக்காங்க? മിസ്സിംഗിൽ ഒരു 300 മുകളിൽ ആളുകൾ 250-300 ആളുകൾ മിസ്സിംഗ് ആയിട്ടുണ്ടാവും. 13 பேர் காணாமா? 13 അല്ല, 300ഓളം. 300 பேர் காணாமா? அப்ப இப்ப 200 பேர் இறந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த ஏரியால மொத்த இடத்துல மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போயிருச்சு. மொத்தம் 13 வீடுகள் காலியா இருக்கலாம். காலியா இருக்கு. இந்த பக்கம் மொத்தம் காலியா இருக்கு. 10 இந்த பக்கம் 150 வீடு. நீங்க எவ்வளவு பேரை நீங்க ரெஸ்கியூ பண்ணீங்க? 200 பேரை ரட்சப்படுத்திருக்கு. ஸோ இங்கே இருக்க கிராம மக்கள் சொல்கிறது என்னென்னா, இங்கே முழுக்க வீடுகளாக தான் இருந்துச்சு. அந்த வீடுகள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக குறிப்பாக 3 ரெசார்ட்டுகள் இங்கே இருந்திருக்கு. அந்த ரெசார்ட்லையும் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த அடித்து செல்லப்பட்ட பிறகு மேலே மலையிலிருந்து கீழே வந்த பாறைகள் மீது தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். தற்பொழுது 3வது நாள் மீட்பு பணி. இன்று அனைத்து மீட்பு படையினரும் தற்பொழுது இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிநவீன கனரக வாகனங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால தற்பொழுது இந்த மீட்பு பணிக்கு அது மிகவும் பேருதவி
பேருதவியாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மீட்பு படையினர் இன்று 3வது நாளாக இன்று இங்கு அதிகப்படியானோர் வந்து அணுவாக ஒவ்வொரு இடத்தையும் தற்பொழுது தேடி வருகிறார்கள். அதன் முண்டக்கையில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் நிலச்சரிவு தொடங்கி இருக்கிறதா மீட்பு குழு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில 240 பேர் வந்து அவர்களுடைய நிலை, அவர்களுடைய தகவல்கள் என்னன்னு சொல்லி மீட்பு குழு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில முண்டக்கையில மட்டும் எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, அந்த பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க காலை முதலே கனரக வாகனங்கள் வந்து முண்டக்கையில வர தொடங்கியிருக்கு. ஏற்கனவே முண்டக்கையில வந்து தற்காலிக பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த 107 பேருடைய நிலை இன்று தெரிய வருமா? மீட்பு குழு என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நாம் சொல்லணும்னா, நாம் தற்பொழுது இங்கே நின்றுகிட்டு இருக்கிறது முண்டக்கை பகுதியிலிருந்து மேலே மலை மேலே உள்ள 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆரம்ப புள்ளி. மண் சரிவு எங்கு 3 நாட்களுக்கு முன்பு துவங்கியதோ அந்த ஆரம்ப புள்ளியில் தான் இருக்கும். இந்த பகுதிக்கு தற்பொழுது NDRF டீம் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்தது பிறகு தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரியுது. இங்கே மட்டுமே வந்து 100 வீடுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 ரெசார்ட்கள் இருந்திருக்கு. இந்த பகுதியிலிருந்து கீழே போனால் 5 கிலோமீட்டர் தொலைவில் முண்டக்கை கிராமம் வருது. அங்கிருந்து மறுபடியும் 2 கிலோமீட்டர் கீழே போனால் சூரல் மலை வருது. அதனிலிருந்து கீழே போனால் இன்னொரு கிராமம் என மொத்தமாக 4 கிராமங்கள் இந்த பேரிடரில் வந்து சிக்கி ஒற்றுமாக அழிந்து போயிருக்கிறது. நமக்கு அதிகாரப்பூர்வமாக நம்ம தகவல் இதுவரைக்கும் தெளிவான தகவல் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க நபர்கள் சொல்லுவது இங்கே மட்டுமே 100 வீடு அடித்து செல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முண்டக்கையில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஒரு இந்த மீட்பு பணி குறைந்தது இன்னும் 1 வாரத்திற்கு மேல் எடுத்து செல்லலாம் என்று கருதப்படுகிறது. இந்த மீட்பு பணி நிறைவு பெற்ற பிறகுதான் உண்மையான, அதாவது எத்தனை பேர் வந்து இதில் வந்து சிக்கியிருக்காங்க, மீட்கப்பட்டார்கள், அவர்கள் எத்தனை பேர் பலியாகியிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்கன்ற ஒரு முழு தகவல் நமக்கு கிடைக்கும். செந்தில்நாதன், உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.